கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் உங்களோடு கூட வழியா வழிகளா என்கிற தலைப்பிலே உபாகமம் 5வது அதிகாரம் 33வது வசனத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்றான் மோசே. ஆம், பல வழிகள் அவர்களுக்கு நடப்பதற்கு கட்டளையிடப்பட்டது. நமக்கோ பரலோகத்திற்கு ஒரே வழியே விதிக்கப்பட்டது. அந்த வழியை குறித்து தோமாவின் சம்பாஷணையை பார்ப்போம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். பிரமாணங்கள் மூலம் பலவித வழிகளை முயற்சித்து தோற்று போய் சோர்ந்து போன மனுக்குலத்திற்கு அத்தனை வழிகளையும் சிலுவையில் முடித்து வெற்றி சிறந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதே ஒரே வழி என்று கொடுத்தார் பிதா. இதைதான் இயேசு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆம், போகிற இடம் பிதாவின் சமூகமாகிய பரலோகம். வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிப்பதே. ஆமென். வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்றான் மோசே. நானே வழி என்றார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்கிற வார்த்தையின்படி விசுவாசிப்பதே நாம் நிலை பெறுவதற்கு ஒரே வழி. நம்முடைய முயற்சிகளே அல்ல, சிலுவையில் இயேசு பெற்ற வெற்றியை விசுவாசிப்பதே ஒரே வழி. ஆமென். கர்த்தராகிய இயேசு தாமே சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.